இத்தனை முறை உங்க பொசிஷனை இப்படி வேஸ்ட் பண்றீங்களே, இது எத்தனை? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துஷாரி இப்போ தலை பதவியில் இருக்காரு. ஆனால் தலை பதவிக்கான வேலையை ஒழுங்காக நீ செய்யல, அதனால பதவியை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். எல்லாரையும் உட்கார வச்சு தான் பிக் பாஸ் இந்த விஷயத்த சொன்னார். நீங்கள் ப்ரோமோவில் இந்த விஷயத்த பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல்லாகவே அதை பார்த்துட்டேங்க. பிக் பாஸ் இவ்வளோ ட்ரிகர் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பிக் பாஸ் எவ்வளவோ பேரை பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கு எதுக்கு ட்ரிகர் ஆனாருன்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அவர் ட்ரிகர் ஆனதுக்கு காரணம் நிறைய இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த சேனலில் எல்லா அப்டேட்டும் உடனே வரும். நீங்கள் நம்ம சேனலை இறக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா அப்டேட்டும் உடனே வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, முதல்ல பிக் பாஸ் எதனால இவ்வளோ ட்ரிகர் ஆனாரு? அதாவது தலை பதவியை பறிக்கலாம், நீங்க இதுக்கப்புறம் தலை இல்லை, நார்மலான ஆளு தான். அதே மாதிரி தலையை ஜெயிச்சவங்க, அதாவது தலை பதவிக்கு வந்தவங்க அடுத்த வாட்டி தலை பதவிக்கு போட்டிடலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுல, அதையும் கட் பண்ணிட்டாரு. எதனால கட் பண்ணாரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இதை பிக் பாஸ் சொல்லல, எதனால நடந்திருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ஃபுல் எபிசோட்ல வர வாய்ப்பே கிடையாது. நீங்க இதுல பார்த்தா தான் உண்டு. சரி, என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்க. ஆக்சுவலா இந்த துஷாரு குளிக்கிறதுக்காக போக போறாரு, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப இந்த அரோரா வந்து பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே மைக் இருக்குல்ல, அதனால மைக்குக்கு கேட்கவே கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவா பேசுறாங்க. ஆனா ஸ்லோவா பேசினாலும் நமக்கு கேட்டுறோம்ல. என்ன தெரியுமா பேசுறாங்க? இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் டேட் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இதுதாங்க இவங்க பேச வர விஷயம். இதை வந்து அப்படியே வந்து பொறுமையாக பேசுறது, அவருக்கு காதில் கேட்க மாட்டேங்குது, அவர் சொல்கிறது இவங்க காதில் கேட்க மாட்டேங்குது, வெளியும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி மறைச்சு என்ன கள்ளக்காதலாக பண்ணுறீங்க? லவ் பண்ணுறீங்கன்னா அதை சொல்ல வேண்டியது தானே. ஆமாம், வெளியே வந்தோன்னா நம்ம டேட் பண்ணலாம், பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், இல்லையா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இவ்வளோ தானேங்க. லவ் தானே பண்ண போறீங்க. என்னமோ கள்ளக்காதல் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு மைக்கை மறைச்சு ஏன் பேசணும்? அதாவது உண்மையா இருக்கவங்க மைக்கை மறைக்க தேவையில்லைங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம பேசுறது மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வெளியே வந்து பேசுங்கப்பா. 1000 நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. ஏன் மைக்கை மறைச்சு பேசுறீங்க? சரி, இதை விடுங்க. அடுத்தது பாத்ரூமுக்கு பக்கத்துல இந்த துஷார் வந்துட்டாரு. அந்த இடத்துல வச்சோம் திரும்பி அதே கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஆதிரை நடுவில் ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை இருக்காங்கல்ல, அப்புறமா அரோரா கிட்ட நான் மீதி கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆதிரை இங்கிருந்து கலந்து போயிடுறாங்க. ஆதிரை கிளம்பி போயிட்டாலும் எஃப்ஜே இங்கே தான் இருக்கான். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல தான் எஃப்ஜே இருக்கான். அவன் என்னன்னு தெரியலங்க, அவன் நாள் முழுக்க தூங்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி தான் படுத்திருக்கான். அவர் வேற தூங்கலன்ற மாதிரி காட்டுறதுக்காக நடுவில் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நம்ம பாத்ரூம் ஏரியாவுக்கு போயிடலாம், பக்கத்துல இந்த எஃப்ஜே இருக்கான்ல, அதனால பாத்ரூம் ஏரியாவுக்கு போயிடலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க பாத்ரூம் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்படி போனவங்க திரும்பி அதை பத்தி தாங்க பேசுறாங்க. அதாவது வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம டேட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அரோரா கேட்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ரொம்ப கம்மியா பேசுறாங்க. அவங்க மைக்கு போட்டிருக்காங்க, ஆனா வெளியே கேட்க கூடாதுன்றதுக்காக அரோரா இருக்காங்கல்ல, வேணும்ட்டு ரொம்ப கம்மியான சவுண்ட்ல பேசுறாங்க. இவர் பதில் சொல்றாரு, அவங்க திரும்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்பதான் துஷார் ஒரு தப்பு பண்றாரு, அது ரொம்ப தப்பான விஷயம். துஷார் குளிக்கிற மாதிரி தானே வந்தாரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா வேகமா இவரோட மைக்கை கலட்டி கொஞ்சம் ஓரமா வச்சிடுறாரு. ஏன்னா பேசுறது கேட்க கூடாதுல்ல, அதுக்காக இப்படி பண்றாரு. சரி, இந்த சைடு எஃப்ஜே தூங்குனான்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்ப நாய் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. பிக் பாஸ் பின்னாடி சொல்லுவாரு, இருங்க பின்னாடி அதெல்லாம் வரும். இப்ப பிக் பாஸ் நாய் சவுண்டை போட்டோன்னே இவன் முடிச்சுட்டு நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கான். சரி, இந்த சைடு துஷார் மைக்கை கழட்டி வச்சது எதுக்குன்னா, நம்ம மைக்ல நம்ம பேசுறது தெரியக்கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே மைக்கை. இப்ப பிக் பாஸ் கேட்டா என்ன சொல்லிடுவாரு? நான் குளிக்கிறதுக்கு வந்தேன், அதனால தான் மைக்கை கழட்டி வச்சிட்டேன்ட்டு. நீ குளிக்க போறனா குளிக்கப்போ, அப்படி இல்லைன்னா மைக்கை போட்டிருக்கணும்ல. இவர் பேசுறதுக்கு மைக்கை கழட்ட வைக்கிறதுக்கு பிக் பாஸ் கேட்டா இப்படி சமாளிச்சுக்கலாம் இவன் பண்றானா, இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான். இதுல தான் பிக் பாஸ் செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாரு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது பாருங்க, பேச போறாங்க, இவன் பேச போறனா மைக்கை போட்டுட்டு பேசு. ஆனா இவர் பேச போறது நல்லா தெரியும், ஆனா பேசுறது பதிவாக கூடாதுன்றதுக்காக மைக் அந்த இடத்துல மாட்டிட்டாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து இங்க பேசிட்டு இருக்கான். திரும்பி அதே கதை தான், நம்ம வெளியே போய் டேட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இதுங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க. ஒரு நாள் முழுக்க இவங்க ரெண்டு பேர் இதை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க.
டே அதை தைரியமாக தான் பேசுங்களேன்டா. உனக்கு பிடிச்சிருக்கா தைரியமாக பேசு, உனக்கு பிடிச்சிருக்கா நீ தைரியமாக பேசு. அதை வந்து மறைச்சி மறைச்சி பேசணும்னா அப்படி என்ன நீங்கள் தப்பாக பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லைல்ல, அதை டேரெக்டாக கேட்டால் என்ன? அது பாருங்க, இவன் மைக்கில் அது பதிவே ஆகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறதுலையும் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக பேசுறதுனால புரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் இப்போ அரோரா மைக்கில் தான் இவங்க 2 பேர் பேசுறதும் பதிவாயிட்டு இருக்கு. பிக் பாஸ் அதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் இந்த அரோரா ஏதோ சொல்ல வராங்க, இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த துஷாருக்கு புரிய மாட்டேங்குது. அரோரா என்ன தெரியுமா பண்றாங்க? பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி இவன் காதுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காதுல சொல்றது வந்து ரூல் பிரேக். பிக் பாஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி காதுலலாம் நீங்க எதையுமே சொல்லிக்கூடாது, ஏன்னா மைக்ல பதிவாகிற மாதிரி தான் நீங்க பேசணும்னு சொல்லியிருப்பாரு. இல்ல இந்த மாதிரி நீ சொல்லாத, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி துஷார் இந்த இடத்துல தான் தடுக்கிறான். ஆக்சுவலாக இவன் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கிறதே தப்பு தான், ஆனால் காதில் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனைன்ற மாதிரி காதில் சொல்லாத வேணான்ற மாதிரி இவன் தடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பிக் பாஸ் எவ்வளோ கடுப்போட பார்த்துருப்பாரு நீங்கள் யோசிங்க. நீங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லாம் மைக் கூட பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரி ரூலை பிரேக் இதை பாருங்க, மைக் இல்லாமல் இருக்கான் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவை பாருங்க, இவன் மைக் இல்லாமல் இருக்கான் பாருங்க. ரொம்ப நேரம் மைக் இல்லாமல் தாங்க இருக்கான். ஏறக்குறைய மைக் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் இவன் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா மைக்கில் தான் கேப்சர் ஆகுது. இப்போ பிக் பாஸ் கடுப்பாயிட்டார் ஒரு ஸ்டேஜில். நீங்கள் உங்கள் மைக்கை போடுங்க துஷார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் சரின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக போகிற மாதிரி குளிக்கிறதுக்கு போயிட்டான். நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ நேரம் இவங்க மைக்கு போடாமல் பேசியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜே வந்து இப்பயும் வந்து அந்த நாய் குலைக்கிற சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவன் தூங்கியிருப்பான். படுத்துட்டு இருந்தான்னு சொல்லுவான், ஆனால் அவன் தூங்க தான் செஞ்சான். அதனால தான் இவர் இந்த மாதிரி திரும்ப பண்ணுறதுனால தான் இன்னைக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு. துஷார் குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாருமே அசம்பிள் ஆகுங்கன்னு உட்கார வச்சிட்டாரு. பிக் பாஸ்க்கு உண்மையான கோவம் துஷார் மேலேயும் எஃப்ஜே மேலேயும் இந்த அரோரா மேலேயும் தான். அதே மாதிரி எஃப்ஜே அரோரா பண்ணுறது வெளியே ரொம்ப நெகட்டிவாக போகுது. சொல்ல போனால் பிக் பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாரு. ராஜா நீ பண்ணுறது பிரச்சனையாகுதுன்றதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாரு. நீங்கள் தலைவராக உங்களோட வேலையை சரியாக செய்யல, வீட்டில் இருக்க யாருமே சரியா செய்யலன்றது சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு கொடுத்த பொசிஷனை ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் சரியா பண்றாங்க, நிறைய பேர் அதை சரியாவே பண்றது இல்லைன்னு பொதுவா திட்டுற மாதிரி திட்டாரு. ஆனா உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸுக்கு கடுப்பு என்னன்னா, இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அதுல தான் பிக் பாஸ் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. எல்லாருமே பண்ணுவாங்க, மைக்கை மறப்பாங்க எடுப்பாங்க. மைக்கை மறக்கிறதுலாம் பிக் பாஸ்க்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் வாரம் அப்படிதான் மறப்பாங்க. நீ கான்சியஸா அதை ஃபர்ஸ்ட் வரியே, நீ வந்து பேசுறது தெரியக்கூடாதுன்னு கான்சியஸா ஃபர்ஸ்ட் வரதுல தான் பிக் பாஸ் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. அதனால தான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு அட்ரஸ் பண்ணிட்டாரு. இப்போ துஷார் கிட்ட பேசுறவரு இப்போ திரும்பி துஷார் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சாரின்னு கேட்கிறான் எந்திரிச்சு. துஷார் இது எத்தனாவது சாரின்னு கூட எனக்கு தெரியல, அத்தனை வாட்டி நீங்க சாரி கேட்டுட்டீங்க, எப்படி நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் இது பண்ண முடியும்? அதாவது யாருக்குமே டிசிப்ளின் இல்லை, அந்த டிசிப்ளினை கொண்டு வர வேண்டியதே நீங்கள் தான். அதாவது எல்லாரையும் டிசிப்ளினாக வச்சுக்க வேண்டியதே நீங்கள் தான். உங்களுக்கே டிசிப்ளின் இல்லையே, நீங்களே மைக்கை பாதி நேரம் வச்சிடுறீங்களே அப்படின்றாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் வச்சான் பார்த்தீங்களா, அதில் தான் பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல. இப்போ இந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சது, நான் பார்த்தேன் இவனுங்க வச்சு ரொம்ப நேரம் பேசுறது. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் பேசுறதுக்கு எத்தனை வாட்டி மைக்கை வச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? நைட்டு சமயத்தில் கூட இவன் மைக்கை போய் அந்த பாத்ரூம் கிட்ட வச்சிடறாங்க. பாத்ரூம் போகிற மாதிரி வர வேண்டியது மைக் அங்க வச்சு இவங்க பேச வேண்டியது. அது எவ்வளவு ரூல் பிரேக். அதாவது எதுக்கு ரூல்னு ஒன்னு போடுறாங்க, ரூலை ஃபாலோ பண்ணுங்கடான்னா பேசிக்கான ரூலை கூட ஃபாலோ பண்ண மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? அதுல தான் பிக் பாஸ் செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. சொல்ல போனா பிக் பாஸ் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாரு. துஷாருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அடிச்சிருக்காரு. அதாவது நம்மளை எதுக்கு பிக் பாஸ் இந்த மாதிரி திட்டிருக்காரு, எதுக்கு தலைவர் பதவியை புடுங்கியிருக்காருன்னு இவன் யோசிச்சாலே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை பண்ணோம், அது பிக் பாஸுக்கு கொஞ்சம் கடுப்பை வர வச்சிருக்கு. அப்ப இந்த அரோரா கூட ரொம்ப சுத்திட்டு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஆகுது போல, நெகட்டிவா போது போல அப்படின்ற மாதிரி இவனுக்கு சுதாரிக்கிறதுக்கு சொல்ல போனா பிக் பாஸ் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்காரு. இதுக்கப்புறமாவது இந்த துஷார் திருந்துறானா என்ன பண்றான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா சொல்றேன், ஃபுல் எபிசோடு வருது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் எபிசோடு வந்துடும், நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. அந்த ஃபுல் எபிசோட்ல இவன் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசினா பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய வராது, கண்டிப்பா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஃபுல் எபிசோட 50 நிமிஷத்துல பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த 50 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் காட்ட முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஹைப் பண்ணாதவங்க ஹைப் ஆப்ஷனை மட்டும் பண்ணுங்க.